ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இன்று உன் வராகி உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். மனதில் இப்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களிடத்தில் சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? ஒருவேளை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் வராகியின் வாக்கினை கேட்ட பிறகாவது இன்று நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். இன்றைய நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக கடந்து விடுவாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை அது கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய். அந்த நம்பிக்கையில்தான் உன் வராகி இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நீ வரிந்து நினைத்து கொண்டிருக்கின்றாய். எதையும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கின்றாய். இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் வராகி உன்னிடத்தில் இதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவுமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே இருக்கிறது. அது மட்டுமே உன்னை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. அவர்களிடத்தில் ஒரு நிமிடம் பேச முடியவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமான வேதனைப்படுகிறது. ஆனால் பல நாட்கள் பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் உன்னுடைய வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன்னுடைய மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்போது இருக்கிறாய். உன் மனநிலையை உன் வராகி நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால் அந்த காரணத்தினால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக உன் வராகி நல்ல ஒரு பதிலையும் நல்ல ஒரு தீர்வையும் கொடுக்கப் போகின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அதனை நீ தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்ததனால்தான் இப்பொழுது எவ்வளவு வேதனைகளையும் அடைந்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் எல்லாம் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறதல்லவா? என் குழந்தையே, இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் உனக்கு வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் பெற்ற அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்ற இருக்கின்றது. தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை என்பதையும் அவர்களாக சூழ்நிலை காரணமாகத்தான் மாறி இருக்கிறார்கள் என்றும் நீ சொல்வது எல்லாம் உண்மைதான். அதை அம்மா ஒருபோதும் மறுக்கவில்லை. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும்பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அது அப்படியே தான் இருக்கிறது. இடையில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகளின் காரணமாகத்தான் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை. ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கிறது அல்லவா? இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்திக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது. கோபத்தில் வார்த்தைகளை அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது. நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேனோ
எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய துணை ஒருபொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவரின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உங்கள் இருவரின் உணர்வுகளையும் நான் மதிப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது தெரியுமா? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றேன். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்போது சரியில்லையே. இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமோ? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்று அச்சத்தால் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதால் தான் இந்த பிரிவும் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது யார்? உன் மீது உண்மையான அன்பு வைத்தது யார்? இதையெல்லாம் நீயாகவே புரிந்திருப்பாய். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக யார் உன்னை விட்டு பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு பொருந்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் எப்பொழுதும் உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல் உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று விலகி நிற்பவர்களுக்கு இந்த வராகி வாக்கு பொருந்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்ட பிறகு அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ? வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியே தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கைக்குள் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் போதும், ஒருபொழுதும் அவர்களை கைவிட மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இது ஒன்று தான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு புதிதாக பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதை எல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை என்பது உன்னை நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். ஏதேனும் ஒரு சூழ்நிலை காரணமாக பிரச்சனை வந்தால் அதில் உன்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்று நம்பு. தைரியமாக இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி. வணக்கம்.